லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஹலோ, ஆமா, நீங்க? அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சார். என்னைக்கு ஃபங்க்ஷன்? கண்டிப்பா வந்துருவாங்க சார். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. வேதா, வேதா, இங்க வாடா, வாடா. என்னப்பா? என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? அம்மா எங்கடா? அம்மா எங்கடா? என்னப்பா என்னாச்சு? மேல தான் பாருப்பா. கூப்பிடுமா. அம்மா என்னாச்சுமா? வேதா, அம்மா என்னன்னு சொல்லுங்கப்பா. டேய், இவ்வளவு நாளா நீங்க எல்லாம் வேதவல்லியோட பசங்கன்னு சொல்றத பெருமையா நினைக்கிறீங்கன்னு சொன்னீங்கல்ல. இனி வேதா எங்க மாநிலத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்றத இந்த மாநிலமே பெருமைப்பட போகுதுடா. வேதா நம்ம ஸ்டேட்டோட பெருமையா ஆயிட்டாடா. என்ன மாமா சொல்றீங்க? ஆமாமா. வா வேதா, வா. வேதா, நீ எதுக்காக அரசனூர்ல இருந்து சென்னைக்கு கிளம்பி வந்தியோ அதோட நோக்கம் நிறைவேறிடுச்சு வேதா. ஆமா வேதா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உன்னோட கல்வி சேவையை பாராட்டி இந்த வருஷத்தோட சிறந்த கல்வியாளருக்கான விருதை உனக்கு கொடுக்க போறதா அறிவிச்சிருக்காங்க. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா வேதா, இப்பதான் போன் பண்ணி சொன்னாங்க. டிவி ஆன் பண்றேன், ஆன் பண்ணு. வருடா வருடம் மத்திய அரசு சார்பில் கல்வி சேவைக்காக வழங்கப்படும் மிக உயரிய விருதான சிறந்த கல்வியாளர் விருது இந்த வருடம் தமிழகத்தைச் சேர்ந்த வேதா கல்வி குழுமத்தின் தாளாளர் திருமதி வேதவல்லி சந்திரமோகனுக்கு வழங்கப்படுகிறது. அரசியல்வாதிகள், பொதுமக்கள், வேதா கல்வி நிறுவனத்தில் படித்த முன்னாள் இந்நாள் மாணவர்கள் என்று பலரும் சமூக வலைதளங்களில் வேதவல்லி அவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்தபடி இருக்கின்றனர். கலக்கிட்டீங்கம்மா, சூப்பர்மா. அம்மா கங்க்ராட்ஸ்மா. நம்மளும் போய் சொல்லுவோம். ஆண்டி, கங்க்ராட்ஸ் ஆண்டி. தேங்க்யூ. அம்மா, உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குமா. சிஎம் கால் பண்றாரு. சார். வணக்கம் வேதவல்லி, வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். மார்னிங் ஆபீஸ்க்கு வாங்க. ஓகே சார், கண்டிப்பா. ஓகே, அப்ப மார்னிங் மீட் பண்ணலாம். ஷூர் சார், தேங்க்யூ. சிஎம் நாளைக்கு காலையில அவரை மீட் பண்ண அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காரு. சூப்பர்மா, சூப்பர்மா. வேதா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு வேதா. அக்கா, தேங்க்ஸ்க்கா. அம்மா, நாங்க இத நினைச்சு கூட பார்க்கலம்மா. இது ஏன் வெற்றி இல்ல, நான் படிச்ச என் படிப்புக்கு கிடைச்ச வெற்றி. எதுவுமே இல்லைனாலும் படிப்பும் நம்பிக்கையும் மட்டும் இருந்தா யாரா இருந்தாலும் சாதிக்க முடியுங்கிறதுக்கு என் வாழ்க்கை ஒரு எடுத்துக்காட்டு அமைஞ்சிருக்கு. அதுதான் எனக்கு பெருமை. மனசுல என்ன லட்சியத்தோட அரசனூர்ல இருந்து சென்னைக்கு வந்தனோ அது இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. இந்த உலகத்துல எனக்கு எந்த விருது கிடைச்சிருந்தாலும் நான் இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் என்ன நினைச்சு நானே பெருமைப்படுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டி, ஆண்டி. வா பிரீத்தி. ஆண்டி எங்க? அம்மா வெளியூர் போயிருக்காங்க. என்ன விஷயம்? என்ன விஷயமா? நியூஸ் பாத்தியா இல்லையா? பார்த்தேன். பார்த்து என் ரத்தம் கொதிச்சு போயிருக்கு. என் அம்மா ஒவ்வொரு தடவையும் தோக்கடிச்சவ இப்போ நேஷனல் லெவல்ல அவார்ட் வாங்க போறா. நீ இந்த வீட்டுல இருந்து என்னதான் பண்ற? இந்நேரம் ஏதாவது கலாட்டா பண்ணி அந்த வேதாவோட இமேஜ் காலி பண்ணியிருந்தா
அவளுக்கு இந்த அவார்டு கிடைச்சிருக்குமா? நான் என்ன செஞ்சாலும் அந்த வித்யா தான் குறுக்க வந்து நிக்கிறாளே. அப்புறம் நீ என்ன வைஸ் சேர்மன், எதுக்கு உனக்கு அந்த பதவி? எனக்கும் அதான் எதுவும் தெரியல. எல்லா முடிவையும் அவங்க தான் எடுக்கிறாங்க. அவங்க பார்வையை மீறி ஒன்னும் பண்ண முடியல. நான் சும்மா பேருக்கு மட்டும்தான் கூட இருக்கேன், அவ்வளவுதான். இங்க பாரு, அந்த அவார்டை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். அதுக்கு தான் நான் உங்க அம்மாவை பார்க்க வந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் அம்மா செய்ய வேண்டியதை நான் செய்யறேன். நான் பிளான் பண்றது மட்டும் கரெக்டா நடந்துட்டா வேதா மேல இந்த சொசைட்டி வச்சிருக்க இமேஜ் அப்படியே தழகீழா மாறிடும். இந்த அவார்டை கவர்மெண்ட்டே கேன்சல் பண்ணிடும். சரி, என்ன பிளான்னு சொல்லு. பிளான் நல்லா தான் இருக்கு. ஆனா ஏதாச்சும் தப்பாச்சுன்னா நம்ம மாட்டிக்க கூடாது. அதை நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா போ. என் அம்மாவையே ஜெயிலுக்கு அனுப்புனாங்கல்ல, அவங்கள அதே ஜெயிலுக்கு இப்போ நான் அனுப்பி வைக்கிறேன். சீக்கிரம் வாங்கம்மா, வாங்க. எப்படி இருக்கு? என்னடா இதெல்லாம்? அம்மா வாங்க, நீங்க வாங்க. போங்கம்மா, வேதா, போங்க. போ. போங்க. அம்மா, இது சின்ன செலிப்ரேஷன் தாம்மா. நீங்க மட்டும் அவார்டு வாங்கிட்டு வாங்க. சென்னையே மிரண்டு போற அளவுக்கு ஒரு பெரிய திருவிழாவே நடத்துறோம். ஆமா, அம்மா கேக் கட் பண்ணுங்கம்மா. கேக்க கட் பண்ணு வேதா. நீங்களும் வாங்க. அப்பா வாங்கப்பா, அம்மா தான் ஆசைப்படுறாங்கல்ல, கட் பண்ணுங்க. வாங்க வாங்கப்பா. சஞ்சய், ம்? இங்க பாரு, அம்மாவை பத்தி சோஷியல் மீடியால நியூஸ் வந்திருக்கு. அப்படியா? இங்க கட்டு. இங்க பாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு வேதா. நம்ம குடும்பம் எப்பவும் இதே மாதிரி இருக்கணும்னு ஆசையா இருக்கு. இருக்குங்க. இனி எல்லா நாளுமே நமக்கான நாள்ல தான் இருக்கும். ம்.
இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எவ்வளவோ சண்டை போட்டிருக்கேன். நீ உழைச்சதால மட்டும் முன்னேறி வரலன்னு வேணும்னே உன்னை மட்டம் தட்டி பேசியிருக்க. நீ அதெல்லாம் மனசுல வச்சுக்காத வேதா. நீங்க என் கூட சண்டை போட்டாலும் என்ன தப்பா பேசினாலும் எப்பவும் நீங்க எனக்கு துணையா இருந்திருக்கீங்க. நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு உங்களோட துணையும் ஒரு காரணம். நீங்க இல்லாம நான் இல்லைங்க. பிடிச்சிருக்கா வேதா? நல்லா முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட். அப்பா, எங்களுக்கே தெரியாம அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்டா? சூப்பரா இருக்குப்பா, நல்லா இருக்குமா? அண்ணா இங்க பாருங்க. சூப்பரா இருக்கு வேதா. எல்லாரும் குரூப் போட்டோ எடுத்துக்கலாமா அம்மாவோட? வந்து போட்டோ எடுக்கறியா? வாங்க வாங்க எல்லாம் ஜோடி ஜோடியா நில்லுங்க. பிரீத்தி போட்டோ எடுப்பா. வாங்க வாங்க. எல்லாரும் ஃபேமிலியோட ஒரு போட்டோ எடு. பின்னாடி போய் எல்லாரும் கவர் பண்ணு. முன்னாடி முன்னாடி. இதுதான் இந்த குடும்பம் கடைசியா சந்தோஷமா இருக்கிற சிச்சுவேஷனா இருக்கும். இனி உங்களுக்கு எல்லாமே சோகம்தான். சார் யார் நீங்க? ரைடு முடிகிற வரைக்கும் யாரும் உள்ள வரக்கூடாது. வீட்ல இருந்து ஒரு தூசி துரும்பு கூட நம்மள மீறி வெளியில போக கூடாது. ஓகே? ஓகே சார். எல்லார்கிட்ட இருந்து செல்போன் வாங்குங்க. சார் சார் போன பிடிங்க. யார் சார் நீங்க? சார் 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 நில்லுங்க. யார் சார் நீங்க? என்ன வேணும்? எல்லாருடைய போனையும் இமிடியேட்டா சீஸ் பண்ணுங்க. ஓகே சார். வீட்ல இருக்க லேண்ட்லைன் நம்பர் கனெக்ஷன் எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. உள்ள இருக்க யாரும் வெளியில போக கூடாது, வெளியில இருந்து யாரும் உள்ள வர கூடாது. எல்லாரோட கம்யூனிகேஷனும் கட் பண்ணுங்க. புரியுதா? ஓகே ஓகே. போன் எல்லாம் வாங்கி வைங்க. என்ன நடக்குதுங்க? யார் நீங்க? மேடம், we are from income tax department. வருமானத்துக்கு அதிகமா நீங்க சொத்து சேர்த்திருக்கிறதாவும் நிறைய பிளாக் மணியை வீட்ல பதுக்கி வச்சிருக்கிறதாவும் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் வந்திருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, என்ன பேசுறீங்க? அவங்க யார் தெரியுமா? தெரியும் சார். இன்னைக்கு டாக் ஆஃப் த ஸ்டேட்டே மேடம் தானே. இவங்கள தெரியாம இருப்பனா? சார், உங்களுக்கு யாரோ தப்பா தகவல் கொடுத்திருக்காங்க. இது நீங்க நினைக்கிற மாதிரி ஃபேமிலி இல்ல. தயவு செஞ்சு கிளம்பிருங்க. சொசைட்டியோட பெருமை மிக அடையாளமா இருக்கிற எத்தனையோ பேருக்கு சீக்கிரட்டான இன்னொரு முகம் இருக்கு சார். அந்த மாதிரி பல பேரை நாங்க அம்பலப்படுத்தியிருக்கோம். அப்ப எங்க அம்மா மரியாதை செஞ்சதா சொல்றீங்களா? அதை நாங்க ரைடு முடிச்சிட்டு சொல்றோம். ஆபீசர்ஸ் சொன்ன வேலையை செய்யுங்க. ஓகே சார். மேடம் உங்க போனை கொடுங்க. சார், நீங்க பண்றது ரொம்ப டூ மச். எங்க அம்மா கரெக்டா இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றவங்க. ஏற்கனவே உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து 2 தடவை பாராட்டு கடிதம் வாங்கியிருக்காங்க. இருக்கட்டும் சார். இந்த உலகத்துல எல்லாருமே நல்லவங்க தான். சூழ்நிலை தான் அவங்கள வேற மாதிரி மாத்துது. அந்த மாதிரி உங்க அம்மாவும் மாறி இருக்கலாம் இல்லையா சார்? சஞ்சய், என் மேல கலங்க சொன்ன எத்தனையோ பேர் காணாம போயிருக்காங்க. கடைசியில அவங்க எல்லாரும் அசிங்கப்பட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போயிருக்காங்க. அந்த நிலைமை தான் இவங்களுக்கும் வரும். மடியில கனம் இருந்தா தானே வழியில பயம் இருக்கும். நாம பயப்படவும் தேவையில்லை, இவங்க கிட்ட கோவப்படவும் தேவையில்லை. ஆபீசர்ஸ், நீங்க வீட்டை நல்லா சர்ச் பண்ணுங்க. நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன். ஓகே மேடம், உங்க கான்ஃபிடென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்பெல்லாம் தப்பு பண்றவங்க ரொம்ப தைரியமா பேச கத்துக்கிட்டாங்க. அப்படி பேசினா மத்தவங்க அவங்க மேல தப்பு இல்லைன்னு நம்பிடுவாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் ஒன்னும் உங்களை சொல்லல மேடம், பொதுவா சொன்னேன். வந்த வேலையை முடிங்க சார். உங்க பிலாசபி எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. சார் ஓகே சார், வாங்க.
கழகத்தின் தலைவர் திருமதி வேதவள்ளி சந்திரமோகன் இல்லத்தில் இன்று காலை வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். வருமான வரித்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெறுவதாக கூறப்படுகிறது. சமூகத்தில் பெரும் நன்மதிப்புடன் விளங்கும் வேதவள்ளி அவர்களின் வீட்டில் இப்படி ஒரு சோதனை நடைபெறுவது பலரையும் அது அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. திருமதி வேதவள்ளி சந்திரமோகனின் கல்வி சேவையை பாராட்டி மத்திய அரசு ஒரு உயரிய விருதை அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. வேதா, உன் இமேஜ் மொத்தமா சுக்கு நூறா உடைய போகுது. இதுல இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. ஏய் என்னடா இது? மேடம் கொஞ்சம் வழி விடுங்க. எல்லாத்துக்குமே கணக்கு இருக்குப்பா, கவலைப்படாத. ஃபைல் வைங்க. மேல போய் செக் பண்றேன் சார். கொஞ்சம் வழி விடுங்க. நீங்க வச்சிருக்கிற அந்த ஃபைல்ஸ்ல எல்லா டீடைல்ஸும் இருக்கும், பாத்துக்கங்க. நீங்க ரீசெண்டா ஒரு கார் வாங்குனீங்கல்ல, அதோட பில் எங்க? கீழே இருக்கிற ஃபைல்ல பாருங்க. சார் என்ன ஃபுல்லா செக் பண்ணிட்டீங்களா? ஃபுல்லா செக் பண்ணிட்டோம் சார். தரவா செக் பண்ணீங்களா? சல்லடையா சலிச்சு எடுத்துட்டோம் சார். எதுவுமே கிடைக்கல சார். என்ன சார், நல்லா பாத்தீங்களா? எதுவுமே கிடைக்கலையா? நல்லா பாத்துட்டேன் சார். எதுவுமே கிடைக்கல சார். அவங்களே இல்லன்னு சொல்றாங்க, நீங்க திரும்ப திரும்ப இருக்கான்னு கேக்குறீங்க. என்ன சார், பெருசா ஏதாவது எதிர்பார்த்து வந்தீங்களா? இந்த வேதவல்லியோட நேர்மைய கேள்வி கேட்க நீங்க இல்ல, உங்க அப்பாவே வந்தாலும் முடியாது. ரொம்ப வேர்க்குது இல்ல பிரியா? சொல்லுங்க மேடம். அதிகாரிங்க எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப கலைச்சு போயிட்டாங்க. ஏசி இருந்தாலும் ரொம்ப வேர்க்குது. இவங்க எல்லாருக்கும் சில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வந்து கொடு. சரிங்க மேடம். சார் கொஞ்சம் மேல வந்து பாருங்க சார். என்ன? வாங்க பாப்போம். மேல என்ன இருக்கு சார்? இங்க பாருங்க சார். என்னது இது? இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? சார் கூல் ட்ரிங்க்ஸ். எனக்கு வேண்டாமா, உங்க மேடத்துக்கு கொடுங்க. ஏசி காத்துலயும் உங்க மேடம்க்கு எப்படி வேர்க்குது பாருங்க. சொல்லுங்க வேதா மேடம், இதுல மொத்தம் 5 கோடி ரூபாய் பணம் இருக்கு. இந்த பணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு சொல்லுங்க. இதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்களா? சார், இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு யாருக்குமே தெரியல சார். இது எங்க பணமே இல்ல சார். வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்தா இந்த பணம் உங்க பணம் இல்லதான் சார், கவர்மெண்ட் எடுத்துக்கும். ஆனா இப்ப நீங்க இதுக்கான விளக்கத்தை கொடுத்தே ஆகணும். என்ன மேடம் அமைதியா இருக்கீங்க? இது என் பணம் இல்ல. இந்த பணம் என் வீட்டுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அப்போ நீங்க குற்றத்தை ஒத்துக்கிட்டீங்கன்னு எழுதிக்கிட்டா மேடம். சார், அந்த பணம் எங்களுது இல்லைன்னு சொல்றோம்ல. என்ன சார் நீங்க? உங்க வீட்ல தான் உங்க கண்ணு முன்னாடி தான் பணத்தை சீஸ் பண்ணிருக்கோம். இது உங்க பணம் இல்லங்கறீங்க. வேற ஒருத்தவங்க யாராவது உங்க வீட்ல மறைச்சு வச்சிட்டாங்களா? கொஞ்சமாவது லாஜிக்கா பேசுங்க சார். சார், இதுல அவங்க கிட்ட ஒரு கையெழுத்து வாங்குங்க. ஓகே சார். மேடம், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. தப்பா எதுவும் இல்ல மேடம். உங்க வீட்ல இருந்து 5 கோடி ரூபாய் பணத்தை
டாக்குமெண்ட் இல்லாம சீஸ் பண்ணிருக்கோம்னு எழுதிருக்கோம். அவ்வளவுதான் மேடம். கையெழுத்த போடுங்க. இன்னும் 2 நாள்ல நீங்க விசாரணை கமிஷன்ல ஆஜராகி உங்க தரப்பு விளக்கத்தை கொடுக்கணும். ஒருவேளை இந்த பணத்துக்கு சரியான சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்க காட்டிட்டீங்கன்னா இந்த கேஸ்ல இருந்து நீங்க வெளியில வந்துடலாம். உங்களால ப்ரூவ் பண்ண முடியலனா நிறைய பேரை ஜெயிலுக்கு அனுப்புன கேஸ் இது. தப்பிக்கவே முடியாது. பாத்துக்கங்க. சீக்கிரம் சைனை போடுங்க மேடம். இந்தாங்க மேடம்.